ஹாய் கேஸ், வாங்க ஒரு குட்டி ரீசோரன்ஸன் வீடியோ பார்க்கலாம். நம்மளுக்கு செயின் பிளாக் ஒரு முக்கிய பங்குங்க. சரின்னு சொல்லிட்டு எவ்வளோ வருதுன்னு புதுசு கூப்பிட்டு கேட்டேன். 9,000 ஸ்டார்டிங் இருக்குன்னு, கொஞ்சம் நல்ல குவான்டிட்டியில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி போட்டு, சரி எதுக்கு பழைய கடைக்கு போய் பார்க்கலான்னு சொல்லி போய் பார்த்தேன். கரெக்டாக ஒரு செயின் பிளாக் இருந்ததுங்க. என்றைக்குமே ஓல்ட் இஸ் கோல்டுன்னு ஒரு பழமொழியே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்றைக்குமே ஓல்டு ரிலேட்டடில் வர எல்லா திங்ஸுமே குவாலிட்டி நல்லா தாங்க இருக்கும். அப்படித்தான் இந்த செயின் பிளாக் நம்மளுக்கு அங்கே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு 600 ரூபா சொன்னாருங்க. கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு கம்ப்ளீட்டாக பிரித்து என்னென்ன போயிருக்கு வந்தது என்னென்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு இழுத்து பார்த்தேன், செயின் பிளாக் ஒர்க் ஆகலை, புள்ளி பூரா ஜாம் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணி செயின் எல்லாம் ரிமூவ் பண்ணி புள்ளி எதாவது தேஞ்சிருக்கான்னு பார்த்தா எதுவும் அவ்வளோக்கா தேயில. ஸ்ப்ரிங்கு மட்டும் ஒரு ஸ்ப்ரிங்கு கட் ஆகிடுச்சுங்க. அதுக்கு நம்ம ஜேசிபியோட ஸ்ப்ரிங்கு ஆல்ட்ரு பண்ணி இதை போட்டு திரும்ப எல்லாம் கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணி மாட்டிட்டு ஃபுல் க்ரீஸ் எல்லாம் வச்சு தெளிவு பண்ணி தூக்கி மாட்டி ஒர்க் ஆகாச்சான்னு பார்த்தா சூப்பராக ஒர்க் ஆச்சுங்க. அதாவது இந்த மாதிரி ஓல்டு செயின் பிளாக்கில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புள்ளியோ அதாவது ரிட்டன் ஆயிருங்கிற பயமோ உங்களுக்கு இதில் வராது. அதுங்காடி தான் நான் ஓல்டு இஸ் கோல்டுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய ஒர்க்கிங் பரவாயில்லைங்க. 600 ரூபாய்க்கு இப்போ நம்ம பண்ண வேலை ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி ஒர்த்து தான். நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகுது. இது மாதிரி மேலும் வீடியோ உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு போடுறேன்.